கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா ஆதரவுடன் திரு எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை அடுத்து தொண்டர்கள் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சூழ்ச்சியை வென்று சின்னம்மா சாதனை படைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கழக தலைமை அலுவலகத்தில் குழுமியிருந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் தங்கள் அளவு கடந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொண்டர்கள் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர். அஇஅதிமுக நிறுவனர் அமரர் எம்ஜிஆர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்த தொண்டர்கள், கழக நிர்வாகிகள் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவின் சபதம் நிறைவேறியுள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர். துரோகத்திற்கு என்றைக்குமே வெற்றி என்பது கிடைத்ததில்லை, தர்மத்திற்கு மட்டும்தான் வெற்றி. இன்றைக்கு தர்மம் ஜெயித்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மா ஜெயித்திருக்கிறது. மதிப்புமிகு கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் மன உறுதி வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, அம்மா அவர்களுடைய ஆட்சிக்கு கிடைத்த வெற்றி, மக்களுக்கு கிடைத்த வெற்றி. எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வேன் என்று சபதம் ஏற்று எத்தனை சோதனைகளையும் நான் தாங்கிக் கொள்கின்றேன் என்றும், கிரீடம் அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே அமையப்பட வேண்டும் என்ற அவர்களுடைய எண்ணம் ஈடேறி இருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிக்கு யாரெல்லாம் தீங்கிழைக்க நினைத்தார்களோ, எவரெல்லாம் இந்த இயக்கத்திற்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதை இந்த தீர்வு நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த வெற்றி வாய்ப்பை, இந்த வெற்றி சரித்திரத்தை நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதை அசைக்க முடியாது என்பதை தெளிவுபடுத்துகின்ற உண்மையான நிகழ்வுதான், நீதியான நிகழ்வுதான் இந்த நிகழ்வு என்பதை அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பில் பாராட்டுகிறேன். திமுக விரித்த சதிவலையில் விழுந்த பச்சை துரோகி பன்னீர் செல்வத்திற்கும் மாஃபா பாண்டியராஜனுக்கும் எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற லட்சிய மாளிகையிலிருந்து ஒரு கல்லை கூட பெயர்க்க முடியாது. கார், கடல், பார், பரிதி, நீர், நில உலகம் உள்ள அளவும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அதிமுகவின் ஆட்சிதான் நிச்சயம் நடக்கும். எங்கள் தாய் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்று குறிப்பிட்டது போல இப்பொழுது 100 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை யாராலும் அசைக்க முடியாது. எத்தனையோ பேர் கழகத்தை உடைத்து சிதைத்து சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று துடிதுடித்தார்கள். ஆனால் இன்று ஒற்றுமையாக நின்று கழகம் வென்றிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வென்றிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழித்தோன்றலான புரட்சி தலைவியின் சகோதரியான சின்னம்மா அவர்கள் வென்றிருக்கிறார்கள். தமிழ் தாயினுடைய தவ புதல்வி தங்க தாரகை புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்பதற்காக தர்மம் ஜெயித்திருக்கிறது, அதர்மம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தர்மம் ஜெயித்திருக்கிறது, அதர்மம் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. துரோகத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். தேவதாவி சின்னம்மாவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. நீதி நிலைத்தது, தர்மம் வென்றது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழா கொண்டாடுகின்ற நேரத்தில் இது மாபெரும் வெற்றி. எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. வெற்றி தர்மத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. தர்மம் இன்றுதான் வென்றிருக்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய ஆட்சி உண்மையாக மேதகு ஆளுநர் அவர்களால் அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம் என்பதை இந்த தருணத்தில் கூறி மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு இந்த வெற்றியை காணிக்கையாக்குகிறோம். தியாகத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றி, வெற்றி, வெற்றி. சின்னம்மா அவர்களுக்கும் அம்மா அவர்களுடைய தியாகங்களுக்கு கிடைத்த வெற்றி, வெற்றி, வெற்றி. மாண்புமிகு பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய சபதம் நிறைவேறுகிறது. அனைவரும் ஒருங்கிணைந்து இயக்கத்தை வழிநடத்துவோம். சின்னம்மாவுடைய அரசு வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்க. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையோடு, மாண்புமிகு சின்னம்மா அவர்களுடைய வழிகாட்டுதன்படி நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அமைவதற்கு
வழிகொழிய அத்துணை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஸ்ரீரங்கம் தொகுதி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். புரட்சி தலைவி அம்மாவின் வழிவந்த புரட்சி தலைவி இளைய புரட்சி தலைவியாகிய தியாக செம்மல் நமது புரட்சி தலைவி சின்னம்மா அவர்கள் அங்கே நமது தாயின் இடத்திலே சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு அங்கே சென்றால் அந்த சத்தியத்திற்கு பலனாக 12 மணி நேரத்தில் புரட்சி தாயின் சத்தியம் பழித்து விட்டது. புரட்சி தாயின் ஆட்சி வந்து விட்டது. மதிப்புக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கின்றது. துரோகிகளின் சதி முறியடிக்கப்பட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் விருப்பப்படி 100 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்திற்கு மக்கள் சேவை ஆற்றும், ஆட்சி நடத்தி மக்களுக்கு பணியாற்றும். தர்மம் வென்றது, சூது தோற்றது என்பதற்கு இதுவே உதாரணம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டு இன்றைக்கு சின்னம்மா அவர்களால் இதற்கு மிகப்பெரிய ஒப்பற்ற ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவின் வாரிசாக விளங்குகிற சின்னம்மா அவர்கள் நேற்று எடுத்த சபதம் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. சின்னம்மா பெரிய சாதனை படைத்துள்ளார்கள். அம்மா சாதனை படைப்பார்கள். சரித்திர நாயகி, அன்னபூரணி, அட்சய பாத்திரம், காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி, தென்னாட்டு ஜான்சி ராணி, முடிசூடா தலைவி, முத்தமிழ் செல்வி, இன்னும் இருக்கின்ற தமிழகத்தை ஆளக்கூடிய பெரிய பெண் சிங்கம் யார் என்றால் சின்னம்மா தான் என்று உறுதியாக சொல்லுகிறேன். சின்னம்மா இன்று பதவியேற்று பல சாதனை செஞ்சு அம்மா புரட்சி தலைவர் சத்தியம், என் கட்சியை காப்பாற்றுவேன், என் தொண்டர்களை காப்பாற்றுவேன், கட்சியும் ஆட்சியும் மக்களுக்காக வேண்டும், புரட்சி தலைவர் இரட்டலை என்றும் நீடிக்கும். நீதி வென்றது, தர்மம் காத்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியாரை தேர்ந்தெடுத்து மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் நமது கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் போயஸ்தோட்டை இல்லம் அருகே குழுமியிருந்த தொண்டர்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையே அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அறிவுறுத்தியபடி கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் இருந்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக அரசை வெற்றிகரமாக நிறுவியுள்ளனர் என்றும் அம்மாவின் வழியில் சிறப்பாக மக்களாட்சி தொடரும் என்றும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். தந்தை பெரியார் வழியில், பேர் அண்ணா வழியில், புரட்சி எம்ஜிஆர் வழியில், அம்மா வழியில் வந்த இது சின்னம்மாவுடைய தலைமையிலே இந்த ஆட்சியானது சிறப்பாக நடைபெறும். மாண்புமிகு அம்மா நமது கழகத்தை கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் இந்த கழகத்தை எங்கிருந்தாலும் நான் காப்பாற்றுவேன் என்ற உறுதிமொழியை காப்பாற்றிவிட்டார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை பதவியேற்க அழைத்துள்ளார்கள். எனவே மக்களின் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு நியாயம் வென்றது. மேதகர் ஆளுநர் அவர்களுக்கும் நன்றி. நாமெல்லாம் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளோம். நமது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இரும்பு கோட்டையாக, எஃகு கோட்டையாக, நம்மளுடைய கழக தொண்டர்கள் ஒற்றுமையாக மாண்புமிகு சின்னம்மா தலைமையின் கீழ் இருக்கிறோம் என்பதை நிரூபித்து விட்டோம். துரோகிகள் அனைவரும் ஒழிந்து விட்டார்கள்.